السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. وقال الله تعالى في القرآن الكريم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. صدق الله العليم. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்து, மேலும் யார் இல்லையெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அண்ட சராசரத்தையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்பேற்பட்ட ஈருலக சக்கரவர்த்தி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இந்த நல்ல ஒரு சபையில கலந்து கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீகை தந்தாரனே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, இப்பேற்பட்ட மக்களின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சுகூனத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை கருணை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அவர்களை முஃமின்களாக முஸ்லிம்களாக, அதிலும் குறிப்பாக கண்மணி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது மட்டுமல்லாமல் நம் அவர்களுக்கு எந்த ஒரு பிழையும் இல்லாத ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நசீபாக்கி தந்திருக்கின்றான். அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எத்தனையோ நம்முடைய வீட்டுகளில் இந்த குர்ஆன் ஒரு இடத்துல உறங்கி கொண்டு இருக்குது. அன்பர்களே, மிகவும் கவலைக்கிடமான ஒரு விஷயம் இது. பெண்மணிகளே, தாயார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்த மாபெரும் நிஅமத் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் யாரு ஓதுறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு ஏராளமான ரஹ்மத்துகளையும் நன்மைகளையும் அள்ளி தருகிறான். நண்பர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனால் சிறப்புக்குரியவர்கள்? அவர்களிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் என்னும் வேதத்தை கொடுத்திருக்கிறான். நண்பர்களே, இந்த குர்ஆன் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எத்தனையோ விஷயங்களை சிறப்பத்தை காட்டிக் கொள்கிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எதனால் சிறப்புக்குரியதாக ஆனது? அந்த மாதத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை இறக்கி தந்தான். அந்த சிறப்புக்குரிய மாதத்தில் ஒரு லைலத்துல் கத்ர் என்னும் 1000 மாதங்களை விட சிறந்த இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதை கொண்டு கண்ணியப்படுத்துகிறான்? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவுல தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. இவ்வாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் எதை கொண்டு சிறப்புப்படுத்துகிறான்? இந்த குர்ஆனை கொண்டு. இந்த குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டது? சய்யிதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒட்டுமொத்த எல்லா விதமான நபிமார்களுக்கும் தலைவரான சய்யிதுன் நபியான அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதுதான் இந்த குர்ஆன். நண்பர்களே, இது மட்டுமல்லாமல் அந்த உம்மத்துல அல்லாஹ் நம்மள ஆக்கி அருள்ந்திருக்கிறான். இந்த குர்ஆனை வழங்கிய அந்த உம்மத்துல அல்லாஹ் நம்மள ஆக்குவது மட்டுமல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், இந்த குர்ஆனை யாரு கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். கைருக்கும் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்கள சிறந்தவர்கள் யார்? இந்த குர்ஆனை கற்று தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் தான் மிகவும் சிறந்தவர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பர்களே, தோழர்களே, அந்த குர்ஆன் எவ்வேற்பட்ட மகத்துவமானது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பர்களே,
நாம் சாதாரண ஒரு புத்தகத்தை போன்று நாம் அதை மதித்துக் கொண்டிருக்கின்றோம். வெறுமனே அது சும்மா ஓதி பார்க்கிறதுக்காக நம்முடைய வீடுகளில் ஏதோ ஆரம்பத்தில் போவதற்கு முன்னால ஒரு வீட்டுக்கு குடியேறதுக்கு முன்னாடி அந்த குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த குர்ஆனை ஓதி ஆரம்பிக்கிறது. இவ்வாறாக குர்ஆனை வெறும் ஆரம்பத்திற்காக மட்டும்தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த குர்ஆனை தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையாக வாழ்ந்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த குர்ஆனை வெறும் ஓதுவது மட்டுமல்லாமல் அந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நற்குணங்கள், அவருடைய குணங்களை பற்றி ஆயிஷா நாயகத்திடத்தில் கேட்கிறப்ப கான ஹுலுகுஹு குர்ஆனா, அவங்களுடைய உள்ளம் குர்ஆனாக ஆகியிருந்தது, அவங்களுடைய குணம் குர்ஆனாக ஆகியிருந்தது. நண்பர்களே, நம்முடைய குணம் எவ்வாறு இருக்கிறது? நாம் எந்த அளவிற்கு நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம்? தாய்மார்களை நன்றாக யோசித்து பாருங்கள். எத்தனையோ பெரும் பெரும் இமாம்கள் சிறு சிறு வயதிலே இந்த குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய 10ஆம் வயதிலே இந்த குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். நண்பர்களே, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய 5 வயதில் குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்திருக்கிறார்கள். நம்ம தான் பிள்ளைக பேச்சு தொடங்கி 2 வருஷத்துல குர்ஆனை மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தாய்மார்கள் அந்த குழந்தை தன்னுடைய வயிற்றில் இருக்கிறப்பயே முழுவதுமாக அந்த குர்ஆனை ஓதி கொண்டிருந்திருப்பார்கள். நண்பர்களே, இந்த குர்ஆன் இருக்கிறது அல்லவா, இது நமக்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல ஆகிரத்திற்கும் அதான் நமக்கு. நண்பர்களே, எவரொருவர் இந்த குர்ஆனை நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய படித்தரத்தை எப்படி கொடுப்பான்? நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆனை கொண்டுதான். நாம் எந்த அளவிற்கு குர்ஆனை ஓதி கொண்டே போகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்திக் கொண்டே போகிறான். நாம் இங்கே ஒரு அந்தஸ்தை பெறுவதற்காக எவ்வளவு பாடுபடுகிறோம் நண்பர்களே. நாளைக்கு அந்த சொர்க்கத்தில் நம்ம கை சேதப்படக்கூடாது. நாளைக்கு அந்த சொர்க்கத்தில் நமக்கு ஒன்னு உறுதுணையா இருக்குன்னா அந்த குர்ஆன் தான் நண்பர்களே. அந்த குர்ஆனை நாம் எந்த அளவிற்கு ஓதுவோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தி தருகிறான். இது மட்டுமல்லாமல் இந்த குர்ஆனை யார் மனனம் செய்கிறார்களோ, மனனம் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல, அதற்கு யார் காரணமாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையினுடைய தாஜுல் கராமா, சங்கையினுடைய கிரீடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மஹ்ஸரிலே ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னால் ஒரு ஸ்டேஜை வைத்து அவர்களுக்குன்னு உண்டான ஒரு கண்ணியத்தை எல்லாம் செய்து காட்டுகிறான். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியத்தை விட பிரகாசமான ஒரு கிரீடத்தை அனுபவித்து கண்ணியப்படுத்துகிறான். நண்பர்களே, நாளைக்கு மக்கள் எல்லாம் பேசி கொள்ளுவார்களாம், இவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் ஷுஹதாக்களா, நபிமார்களா, அம்பியாக்களா அப்படின்னு சொல்லிட்டு வியப்பா பார்க்கிற சமயத்துல அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். எதை கொண்டு? தன்னுடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக ஆக்குவதின் காரணமாக, தன்னுடைய பிள்ளைகளை ஹாஃபில் ஆலிமாக ஆக்குவதின் காரணமாக, அந்த மார்க்கத்தை கொடுத்ததின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மஹ்ஸரிலே இந்த பெற்றோர்களுக்கு இவ்வளவு ஒரு சிறப்பை கற்றுத் தருகிறான். நண்பர்களே, இந்த குர்ஆன் இருக்கிறது அல்லவா, இது நமக்கு ஒட்டுமொத்தமான வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக இருக்குது. நண்பர்களே, யார் இந்த குர்ஆனை எடுத்து நடந்து கொள்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆன்ல தான் வெற்றியை வைத்திருக்கிறான். யார் இதை எடுத்து நடந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வெற்றியை தருகிறான். நண்பர்களே, இந்த குர்ஆனை பற்றி இன்னும் சில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள், ஹுஜ்ஜத்துன் லக வ அலைக, இது உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் சாட்சி சொல்லுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது என்ன, குர்ஆனை ஓதுனா நல்லது தானே, அது என்ன பாதகமா சாட்சி சொல்லும் அப்படின்னு நம்ம வேப்பா பார்ப்போம் நண்பர்களே. ஆனால் இந்த குர்ஆனை நாம் வெறும் வீட்டில் ஷோகேஸுக்காக வைப்பதற்காக மட்டும், இந்த கல்யாணங்களை கொடுக்கிறப்ப முதல் நாள் அந்த ஓதிட்டு அந்த ஷோகேஸ் பண்றதுக்காக வச்சுட்டு இருந்தோம்னா நாளைக்கு இந்த குர்ஆன் நமக்கு பாதகமாக அல்லாஹ் இடத்துல சாட்சி சொல்லும். அதை ஒவ்வொரு நாளும் நாம் ஓதுவதை கொண்டு அது நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லும். நண்பர்களே, நாளைக்கு நம்மளுடைய கபறுகளில் யாருமே நமக்கு துணையாக இருக்க மாட்டார்கள். ஆனால் நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து நாளைக்கு துணையாக நம்முடைய கபறுகளை இந்த குர்ஆனை நமக்கு ஆக்கி தருவான். அப்பேற்பட்ட இந்த குர்ஆனை நாம் ஓதாமல், அதை பற்றி நாம் சிந்திக்காம, அதைக்குண்டான ஹக்கை நிறைவேற்றாமல் இருக்கிறோமே, நம்மளை விட கை செய்தவான்கள் யார் நண்பர்களே? அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத் இந்த குர்ஆன். அதை நம்ம பார்க்கிறதுக்கு நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த குர்ஆனை பார்ப்பதை கொண்டு நமக்கு நன்மையை கொடுக்கிறான். அது ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை குறிக்கிறான். இது மட்டுமல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த ஓதக்கூடிய ஒவ்வொரு குர்ஆனுடைய எழுத்துக்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூருல் ஈன்களை இன்னும் கண்ணலையிலே கொடுக்கிறான் நண்பர்களே. இவ்வாறாக இந்த குர்ஆன் உடையவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஏராளமான நிஅமத்துகளும் கண்ணியங்களும் அதிகமாக இருக்குது நண்பர்களே. யார் இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய யாசின் சூராவை யார் ஃபஜர் தொழுதுட்டு ஓதுறாங்களோ அவங்களுடைய மொத்த பொறுப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வசத்திலே எடுத்து விடுகிறான். யாரு காலையில யாசின் சூரா ஓதுறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான பொறுப்புகளையும் தன்னுடைய வசப்படுத்திக் கொள்கிறான். நம்ம காலையும் மாலையும் யாசீனும் வாக்கியாவும் ஓதுவதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீட்டுகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பலா முசீபத்துகளையும் நீக்கி தருகிறான் நண்பர்களே. நம்முடைய வீட்டுகளில் ஏராளமான வறுமையின் காரணமாக வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு மன கஷ்டங்கள் இருக்கும், பண கஷ்டங்கள் இருக்கும். இதையெல்லாம் நாம் எதை கொண்டு வெல்ல வேண்டும் நண்பர்களே? அல்லாஹ் கொடுத்த இந்த குர்ஆனை கொண்டு. யார் சூரத்துல் வாக்கியாவை மஹ்ரிபுக்கு பிறகு ஓதுகிறார்களோ அவருடைய வீட்டில் வறுமை வராது. பெண்மணியிலே தாயார்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பண கஷ்டங்கள் மற்ற இடத்துல சொல்லி நம்ம புலம்புவதனால எந்த ஒரு பிரோஜனமும் நமக்கு கிடைக்காது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழியை நாம் பின்பற்றுவது கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த துன்யாவினுடைய காரியங்களை லேசாக்கி தருவான். சூரத்துல் வாக்கியா ஓதணும், ஒவ்வொரு நாளும் ஓதணும். அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வறுமைகளையும் நீக்கி நமக்கு பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் ஏற்படுத்தி தருகிறான். ஓதக்கூடியவர்கள் ஒவ்வொரு மதரசாவிலையும் ஃபரல் காலையில ஃபஜருக்கு அப்புறம் யாசின் ஓதணும், மஹ்ரிபுக்கு அப்புறம் வாக்கியா ஓதணும். அல்லாஹ் தஆலா அறியாத புறத்திலிருந்து அவ்வளவு உதவிகளை செய்கிறான். அப்பேற்பட்ட அந்த குர்ஆனினுடைய வசனங்களை நம்ம ஓததான் நம்முடைய கல்பு ஹயாத்தாக அன்பர்களே. யாரு தன்னுடைய மனதில் சிறிதளவு கூட அந்த குர்ஆனினுடைய ஆயத்துக்களை மனப்பாடம் செய்யவில்லையோ, அதை பதிவிடவில்லையோ, அந்த உள்ளம் பாலடைந்த வீடை போன்று என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். நம்மளுடைய உள்ளம் தெளிவானதாக இருக்க வேண்டுமானாலும், நம்மளுடைய உள்ளம் பிரகாசமாக இருக்க வேண்டுமானாலும் இந்த குர்ஆனை நம்ம சின்னதாச்சும் கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிறு சிறு ஆயத்துக்களை மனப்பாடம் பண்ணி அதுல ஆர்வத்தை நம்ம காட்டணும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம மொபைலை கொடுத்து யூடியூபை பார்த்து எத்தனையோ ரைம்ஸுகளை தேவையில்லாத காரியங்களை நம்ம ஈடுபடுத்த செய்கிறோம் நண்பர்களே. நாம அந்த பிள்ளைகளிடத்துல சாப்பாடு கொடுக்கறப்ப அந்த பிள்ளைங்க அழுதா, அந்த பிள்ளைங்க ஏதாவது ஒரு சேட்டை செஞ்சா உடனே போன் எடுத்து கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த பிள்ளைகளுக்கு இந்த ரைம்ஸ் பாட்டு அது இதுன்னு போட்டு கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய பிஞ்சு அந்த உள்ளத்துல இந்த சிறு சிறு பிராயத்துல இருந்துதான் நம்ம நம்முடைய பிள்ளைகளை நேர்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட இந்த பிள்ளைகளுடைய மனதுல நம்ம நாமளே நமக்கு தெரியாம பாவமான செயல்களை அதை நம்ம ஈடுபடுத்த விட்டுறோம் நண்பர்களே. நாம இந்த சிறுபிராயத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். தாயார்களான நாம சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளா இந்த குர்ஆனை ஓதுகமா, இந்த குர்ஆன் தான் நமக்கு நாளை மஹ்ஷர்லயும் இந்த துன்யாவிலும் ஆகிரத்திலும் இதுதான் நமக்கு கை கொடுக்கும்னு சொல்லிட்டு நாம இதை குர்ஆனை சின்ன வயசுல இருந்தே கற்றுக் கொடுக்கணும் நண்பர்களே. ஏன்னா ஒரு வயதிற்கு மேல அந்த குர்ஆன் நமக்கு மனசுல இறங்க மாட்டேங்குது. அதனால சிறுபிராயத்திலிருந்தே, அதனாலதான் முதல்ல ஹாஃபில்களுக்கு படிக்க வைப்பாங்க. எத்தனையோ உஸ்தாதுமார்களை பார்க்கிறோம், முதலில் ஹாஃபில்களுக்கு தான் படிக்க வைப்பார்கள். முதல்ல அந்த எதுவுமே தெரியாத அந்த கள்ளம் கபடம் இல்லாத அந்த வயசுலேயே இந்த குர்ஆனை நாம் திணிப்பது கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒளிமிக்கவதாகவும் மிகவும் கண்ணியமானதாகவும் ஆக்கிக் கொள்கிறான். நண்பர்களே, அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை நம்முடைய மனதில் ஆக்குவதற்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டு கொண்டிருந்த காலம். மொத்த சஹாபாக்களுக்கும் அப்ப முழு குர்ஆன் கிடைக்கல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இந்த பரிபூர்ண குர்ஆனை கொடுத்துட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீன் உங்களுக்கு இன்று பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்க. அப்ப பூர்த்தியாக்கப்பட்ட தீனு இந்த குர்ஆனுக்கு ஒன்றுதான் நண்பர்களே. இந்த பூர்த்தியாக்கப்பட்ட அந்த குர்ஆன் நம்ம கையில இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காலத்துல தான் இந்த குர்ஆன் ஒட்டுமொத்தமாக ஆக்கப்பட்டது. அப்பேற்பட்ட குர்ஆன் நம்மள்ட்ட ஒட்டுமொத்தமா கையில் இருக்குது. சஹாபாக்கள் சிறு சிறு தொகுப்புகளை தான் வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மொத்த குர்ஆனையும் கொடுத்திருக்கிறான், அதனுடைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறான், அதை கற்றுத்தரக்கூடிய ஆலிம் உலமாக்கள் பெருமக்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை நாம் என்ன வகையில பிரயோஜனம் செய்யணும் நண்பர்களே? ஹாஃபில்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய மகிமை அல்லாஹ் அக்பர்.
ஒரு ஹாஃபிலுக்கு நாளைக்கு மஹ்ஸரிலே நரகத்திற்கு கடமையாக்கப்பட்ட 10 நபர்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஃபிலுக்கு கொடுக்கிறான். யாருக்கு? குர்ஆனை ஓதி மனப்பாடம் செய்தவர்களுக்கு 10 நபரை, அதாவது சாதாரணமா இல்ல, நரகத்துக்கு வாஜிபாக்கப்பட்ட 10 நபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திற்கு கூட்டி செல்லக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஃபில்களுக்கு கொடுக்கிறான். ஆலிம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 40 பேரை கூட்டி செல்லக்கூடிய பாக்கியத்தை தருகிறான். இந்த குர்ஆனுடைய இல்மு கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகிமையை பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த குர்ஆனுடைய விஷயத்துல நம்ம சிறு சிறு விஷயத்துல நம்ம அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும். நம்ம இடத்துல பிள்ளைகள் ஒரு சில விஷயங்களை கேட்கும், அப்பா எனக்கு இது வாங்கி தாங்க, அது வாங்கி தாங்க, இதை மனப்பாடம் பண்ண நான் வாங்கி தரேன், இது நீ செய்ய உனக்கு வாங்கி தரேன், உனக்கு சைக்கிள் வேணுமா சூரத்துல் வாக்கியா மனப்பாடம் பண்ணு, உனக்கு அந்த பிள்ளைகள் கேட்கும் எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறப்ப இந்த சூறாக்களை சொல்லு நான் உனக்கு தரேன். இப்போ எனக்கு வாப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், வாப்பா எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்குறப்ப இந்த சூறாவை சொல்லு, சூரத்துல் லுஹாவை சொல்லு, வல்லுஹா சூறாவை ஓதி காட்டு. அந்த பிள்ளைகளுக்கு சிறு சிறு பிராயத்திலேருந்து இப்படி நம்ம ஆர்வம் காட்ட காட்ட அந்த பிள்ளைகளுக்கு அது தனிப்பட்ட பாடமாக ஆகிவிடும். இந்த குர்ஆன் நமக்கு இப்பொழுது நமக்கு அதனுடைய விஷயம், அதனுடைய மகத்துவம் தெரியாது. நாளைக்கு மஹ்ஸரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆன் ஓதியவனுடைய அந்த அந்தஸ்தை காட்டுகிறப்ப நம்ம கை சேதப்பட்டுறக்கூடாது நண்பர்களே. இப்பிலிருந்தே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாமும் அதில் முயற்சி செய்யணும். ஏன்னா இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஓதுவர்களுக்கு ஒரு நன்மைனா அதை திணறி அதை கஷ்டப்பட்டு ஓதுறாங்கல்ல, அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரட்டிப்பாக நன்மைகளை ஆக்கி தருகிறான். நம்ம சாதாரணமா குர்ஆன் ஓதுறோம், நமக்கு ஒரு நன்மைனா நம்ம கஷ்டப்பட்டு ஓதுறவங்களுக்கு இன்னும் நிறைய நன்மை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெரியவர்கள் எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் நினைப்போம் நம்மளுக்கு தான் குர்ஆன் ஓத வரலையே, திக்கி ஓதுறோமே, திணறி ஓதுறோமே. அது ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை இரட்டிப்பாக ஆக்கி தருகிறான். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகிற போது, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷியத்தில்லாஹ். இந்த குர்ஆனை நம்ம மலை குன்றுகள்ல இறக்கினோம்னா அது வெடிச்சு சிதறிக்கும் அல்லாஹ்வுடைய பயத்தினால அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி சொல்லுகிறான். அவ்வளவு மகத்துவமான குர்ஆன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியால் இறக்கப்பட்டு நம்மளுக்கு லேசான முறையில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த குர்ஆனை நம்ம பின்பற்றும் நண்பர்களே. உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணம் இந்த குர்ஆன். அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் கொல்வார் என்று கேட்டபோது உமர் ரலியல்லாஹு தஆலா நான் என்று அந்த வாளை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். அந்த சமயத்துல அவங்களுடைய சகோதரி அவர்கள் தன்னுடைய வீட்டுல குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. அதை ஃபர்ஸ்ட் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்றப்ப வீட்டுல போய் பாக்குறாங்க, அவங்க குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள். அந்த குர்ஆனை கேட்கிறாங்க, என்கிட்ட கொடுங்க, குர்ஆன்ல ஒரு சிறு தொகுப்பு தான், இந்த இடத்துல கொடுங்க அப்படின்றாங்க. முடியாது, நீங்க போயிட்டு சுத்தமாயிட்டு வாங்க, நான் அப்பதான் கொடுப்பேன்றாங்க. கொடுக்குறாங்க. அதன் பிறகு அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் போற்றும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை தந்த நண்பர்களே. இன்னமும் எத்தனையோ சகோதரர்கள் மாற்று சமூகத்தினர்கள் இந்த குர்ஆனை அவர்கள் ஒரு முறை வந்து படித்தால் போதும், அல்லாஹ் அக்பர், இந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உண்மையான விஷயங்களை படித்தால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை கொடுத்து விடுகிறான். ஆனா நம்மளிடத்துல இருக்கு, நம்ம பிரயோஜனப்படுத்துறது கிடையாது. எத்தனையோ நபர்கள் அல்லாஹ் தஆலா அன்பாளனாக அருளாளனாக அந்த பிஸ்மில்லாஹ் ஓதி இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எத்தனையோ நபர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த குர்ஆன்னா என்னங்க நண்பர்களே, இந்த வெறும் இந்த அட்டையும் இந்த கிதாபும் இந்த பேப்பரும் குர்ஆன் கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாம், அது அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய பேச்சு தான் இந்த குர்ஆன். அந்த குர்ஆனை ஓத ஓத நமக்கே அறியாம ஒரு மன நிம்மதியை அந்த குர்ஆன் கொடுக்கும் நண்பர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுக்கு பல பேர் இருக்குது. குர்ஆனை அல்லாஹ் தஆலா திக்ர் என்றும் சொல்லுகிறான். இன்னும் நஹனு நஸ்ஸல்னா திக்ரன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நாங்கள் உங்களுக்கு திக்ரை இறக்கி தந்திருக்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி சொல்லுகிறான். நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்யணுன்றோமே, இந்த குர்ஆனை ஓதுவதை கொண்டு அல்லாஹ் நம்ம திக்ர் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம் நண்பர்களே.
இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சாங்கியத்துக்காகவும் சம்பிரதாயத்துக்காகவும் சிறு சிறு நேரம் ஓதுவதற்காக கிடையாது. காலையில யாசின் ஓத சொல்றாங்களே, மகரிப்க்கு அப்புறம் வாக்கியா ஓத சொல்றாங்களே, இது கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு நன்மைகளை தருகிறானே, இதை கொண்டு நம்மளுடைய ஈமானை பலப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா இல்ல, நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த குர்ஆனை ஓதணும். அமல்களிலே சிறந்த அமன் குர்ஆனை ஓது கொண்டு வந்தான் நண்பர்களே. அப்பேற்பட்ட அந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இணைச்சு கொள்ளணும். நம்ம ஒரு சிறு கதைகளை சொல்லுவார்கள். ஒரு ஹஸரத் ஒரு வீட்டுக்கு போறாங்களாம். வீட்டுக்கு போற சமயத்துல ஒரு காசு இருக்குது, அதை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு ஓத போற சமயத்துல பார்த்துட்டு அவங்க குர்ஆனுக்குள்ள வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆகுது, அவங்களும் அவங்க வீட்டுக்காரங்க கேட்க முடியல. ஹஸரத்துக்கிட்ட நல்ல பழக்கம், எங்கடா காசு இருந்த காசை காணோமேன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ரொம்ப நேரமா தலாவி பாக்குறாங்க. ஹஸரத்தை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. வருஷத்துக்கு தான் ஹஸரத் ஓத வருவாங்க. அடுத்த ரமலானுக்கு என்னமோ வராங்க. வருகின்ற சமயத்துல அவங்களால கேட்காம இருக்க முடியல மனைவினால. ஹஸரத் இந்த மாதிரி காசு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹஸரத் அந்த குர்ஆன் எடுத்து காமிச்சாங்களாம். இந்த குர்ஆன்ல அந்த காசு வச்சிருக்கு. இன்றைய சமூகத்தினுடைய மக்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்குது. ரமலான் விட்டா ரமலான், அப்பதான் இந்த குர்ஆன் எடுக்கிறாங்க. ஒரு ரமலான் எடுத்து அதை ஒரு ஹத்தமா 2 ஹத்தமா முடிச்சிடுறது. அதுக்கப்புறம் அந்த குர்ஆனை தொடர்றதே கிடையாது. இப்படி நம்மளுடைய சமூகத்தினருடைய அந்த நிலைமை இருக்குது நண்பர்களே. எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் சமூகத்தினர் இருக்கிறார்கள். அந்த குர்ஆனுக்கும் நமக்கும் உண்டான அந்த தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. பலஸ்தீன மக்களை எங்க ஹஸரத் அவர் சொல்லி காட்டினார்கள். பலஸ்தீன மக்கள் ஒரு காலத்துல என்னாச்சுன்னா, போர் நடந்துகின்ற அந்த சமயத்துல பலஸ்தீன மக்களுக்கு அந்த ஒற்றையர்களை அனுப்பிச்சு விடுவாங்க போய் பார்த்துட்டு வர்றதுக்கு. அப்படி போறப்ப ஒருத்தர் போற சமயத்துல ஒரு இளம் வாலிபன் அழுது கொண்டிருக்கிறான். ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கான். ஏன்பா அழுகிற? இல்ல, எனக்கு ஜிஹாத் செய்யணும் ரொம்ப ஆசை, இஸ்லாத்திற்காக போர் செய்யணும் ரொம்ப ஆசை. எங்க பெற்றோர் இடத்துல சொல்றேன், அவங்க ஹாஃபில் ஆனாதான் விடுவேன்ட்டாங்க அப்படின்றாங்க. உடனே அந்த ஒட்டன் அவனுடைய எதிரிப்படைக்கு எழுதுகிறான், நீங்க இப்ப இந்த போர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்களை ஜெயிக்கவே முடியாது, உங்களால இந்த இஸ்லாமிய சமூகத்தை இந்த பலஸ்தீன மக்களை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் வருடங்கள் கழியுது. திருப்பியும் அதே ஒற்றர் வருகிறார்கள். வருகின்ற சமயத்துல இன்னொரு இளைஞன் அதே போன்று அழுது கொண்டிருக்கிறான். ஏன்பா அழுகிற அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப நேரம் அழுகிறியே, ஏன்பா அழுகிறேன்னா, எங்க வீட்டுல நான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை காதலித்தேன், எங்க வீட்டாளர் சொன்னேன், அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இது தக்க சமயம், இப்ப நாம போய் போர் செஞ்சோம்னா இந்த பலஸ்தீனத்தை நம்மளுடைய கைக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குர்ஆனினுடைய பலத்தை அந்த ஒற்றன், எதிரிப்படையினுடைய ஒற்றன் அறிந்திருந்தான். ஒரு ஹாஃபில் ஆனாதான் எங்க வீட்டுல ஜிஹாத் செய்ய விடுவாங்க. அப்ப அந்த குர்ஆனினுடைய மகத்துவம் நம்ம இடத்துல உச்சத்துல இருக்கிறப்ப நம்மளை யாரும் தொட முடியல. எப்ப நம்ம அல்லாஹ் மதிக்க சொன்ன இந்த குர்ஆனை மதிக்காமல் விட்டோமோ அப்பொழுது எல்லா விதமான முசீபத்துகளும் எல்லா விதமான ஆக்கிரமிப்புகளும் நம்ம இடத்துல வந்துச்சு நண்பர்களே. அதனால இந்த குர்ஆனை நம்ம அதிகமா ஓதணும். ஓத நம்மளுடைய கல்வியில இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சிந்தனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கிடுவான். நம்மளுடைய கல்வி அல்லாஹ் ஒளிமயமானதாக ஆக்கிடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை மரணத்தை உள்ளமாக கபருஸ்தானா ஆக்கிறாதீங்கன்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை கபருஸ்தானா ஆக்கிறாதீங்கன்றாங்க. நம்ம ஓதுவதை கொண்டும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை கொண்டும் இந்த குர்ஆனை நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்குவதை கொண்டும் உங்களுடைய கல்வை நீங்க ஒளிமயமானதாக ஆக்கிக் கொள்ளுங்க, உயிரோட்டமானதாக ஆக்கிக் கொள்ளுங்க. கல்பினுடைய ஹயாத் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை கொண்டு. திக்ர் குர்ஆன் என்று நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகிறான். அல்லாஹ்வே சொல்லுகிறான், இந்த குர்ஆன் என்னுடைய திக்ர் என்று சொல்லுகிறான். அந்த திக்ர் நம்முடைய மனதில் இருக்க நம்முடைய கல்வியில் உள்ள எல்லா விதமான அழுக்குகளும் நீங்கி அல்லாஹ்வினுடைய அரசாக அது ஆக வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆனை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இவ்வளவு நாள் நம்ம அல்லாஹ்வை மறந்துட்டோமே, இவ்வளவு நாள் நம்ம அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதலை. எல்லா இடத்துல தௌபா செய்யணும், எல்லா இடத்துல எல்லாம் மன்னிச்சிடற ரப்பே. அல்லாஹ் தஆலா நம்மளை இருக்குல்ல துரத்தி விட மாட்டான். கருணையான ரப்பு தஆலா ஒரு தாயா 2 தாயா 70 தாயை விட கருணையாளன். நம்ம ஒரே ஒரு தாயார் தன்னுடைய குழந்தை தவறு செய்து விட்டால் அவங்க எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் மன்னிச்சிருவாங்க. ஆனா 70 தாயை விட கருணையான ரப்பு தஆலா நம்மளை கண்டிப்பாக மன்னிப்பான். ஆனா தௌபா முக்கியம் நண்பர்களே. நாம அல்லாஹ் இடத்துல தௌபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா,
பரிசுத்தமான முறையில நம்ம அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யறப்ப எப்படி அல்லாஹ் இவ்வளவு நாள் நம்ம மன வருந்தணும், எல்லாம் இவ்வளவு நாள் உன்னுடைய குர்ஆனை நீ எனக்கு கொடுத்த, நான் அதை மதிக்க தவறிடுண்டா ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அந்த மனசுல அந்த வருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகு அல்லாஹ் இடத்துல ரப்பே இனிமேட்டு நான் இந்த குர்ஆனை நான் அடிக்கடி ஓதுறேன்டா அல்லான்னு சொல்லிட்டு உறுதி எடுத்து அல்லாஹ் என்ன மன்னிச்சிடறா ரப்பேன்னா இந்த பாவ மன்னிப்பை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இதை ஆக்கி தருகிறான். நாம இப்பேற்பட்ட இந்த நேரத்துல இருந்து நம்ம இந்த குர்ஆனுக்கு உண்டான ஈடுபாடுல நம்ம அதிகமாக ஆக்கிக்கொள்ளணும் நண்பர்களே. நம்ம அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் இடத்துல நெருங்கணும். ரப்பே நான் மன்னிச்சிடுற அல்லாஹ், எனக்கு இவ்வளவு நாள் நீ கொடுத்த இந்த நாள்ல நான் உனக்கு குர்ஆனை ஓதாமல் உனக்கு நான் மாறு செய்து விட்டேன், உன்னை தொழுகாமல் நான் மாறு செய்து விட்டேன் ரப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடிட்டு நம்ம அந்த நல்ல அமல்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. இது போன்ற நாமெல்லாம் நான் இப்ப பார்க்கிறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எத்தனையோ முஹல்லாக்கள் இந்த மாதிரி கிடையாது, பெண்களுக்கு தனிப்பட்ட ஒரு பயானோ நிகழ்ச்சியே கிடையாது, வெறும் ஆண்களுக்கு தான். ஆனா எந்த வீட்டுல ஒரு தாயார் ஒரு பெண்மணி சரியாகிறார்களோ அவர்கள் தொழுகையாளிகளாக, அவர்கள் ஓதக்கூடியவர்களாக, அந்த ஒட்டுமொத்த வீடும் தொழுகையாளியானதாக ஓதக்கூடியவர்களாக நல்ல மல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக ஆகிவிடுவார் நண்பர்களே. இது ஒரு நல்ல ஒரு பழக்கம். இந்த நசீபை அல்லாஹ் தஆலா நம்முடைய முஹல்லா வாசிகளுக்கு தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். நாம நம்முடைய தாயார்களை நம்ம இது போன்ற விஷயங்களை ஊக்குவித்து கொண்டே இருக்க வேண்டும். அவங்களுக்கு உண்டான அந்த இல்மினுடைய விஷயத்துல அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த முஹல்லாவில பெண்களுக்கு உண்டான மதரசாக்களை உருவாக்கி அந்த பெண்களுக்கும் என்ன தேவையோ அந்த இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல நசீப் எல்லாம் நமக்கு தரணும். வெறும் ஆண்களுக்கு மட்டுமே இருந்தால் அவர்கள் அடுத்து கடைக்கு எல்லாத்துக்கும் போவாங்க. பிள்ளைகளுக்கு இடத்துல யாரு ஒரு நல்ல வாழ்க்கையை உபதேசிப்பார்கள் தாயார்களாக தான் இருக்க முடியும். நாமளே எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம், அவங்க வீட்டுல எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, என்னுடைய பாட்டி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இப்ப தந்தையும் தாத்தாவும் அவளுக்காக அந்த பிள்ளையினுடைய தொடர்பு இருக்காது. எந்த ஒரு வீட்டுல அந்த குழந்தைகள் சீராக வளர்கிறதோ தாயினுடைய வளர்ப்பில தான் நண்பர்களே. அப்படிப்பட்ட அந்த தாயார்களுக்கு இந்த போன்ற விஷயங்கள் இல்ல, அல்லாஹ்வின் பற்றி உண்டான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி உண்டான எல்லா விதமான விஷயங்களையும் நாம் கற்றுக் கொடுக்க கொடுக்க அது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தில் ஜொலிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை, நம்மளுடைய தாயாருடைய வீட்டுல நம்ம இது போன்ற நல்ல நல்ல நசீபை எல்லாம் நமக்கு ஆக்கி தரணும் நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு பேர்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை நசீபாக்கி தந்திருக்கிறான். நாம எங்க போனாலும் இப்ப சொல்லுவது உண்டு, அல்லாஹ் இடத்துல அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருங்க, அல்லாஹ்னுடைய சிந்தனையை நம்மளுடைய கல்வில கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு ஒரு ஆஹத்தான ஒரு நிம்மதியான இந்த இடத்தை கொடுத்திருக்கிறான். அந்த பலஸ்தீன மக்களை யோசிக்க இந்த காஷ்மீர் மக்களை நம்ம யோசிக்க நமக்கு மனசு வேதனையாக இருக்குது நண்பர்களே. நாம இவ்வளவு ஒரு ஆஹத்தா ஃபேனு கடையில லைட்டு கடையில நல்ல நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். அதே நம்முடைய சகோதரர்கள் பலஸ்தீனிலையும் காஷ்மீரிலையும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம கண்ணுக்கு எதிராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு துன்பங்களை துயரங்களை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுதும் அந்த மக்களுடைய ஈமான்ல எந்த ஒரு குறைபாடும் ஏற்படவே கிடையாது. அந்த ஈடுபாடுகளுக்கு நடுவில் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். கடைசியில ஒரு குழந்தை மௌத்தா போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தந்தை தன்னுடைய மகளாருக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் கடைசி நேர கலிமாவை. எவ்வளவு துக்கங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்த போதும் அந்த பலஸ்தீன மக்கள் அல்லாஹ்வினுடைய அந்த ஈமானுடைய விஷயத்துல கைவிடுறது கிடையாது நண்பர்களே. சிரிச்சு கொண்டே போகிறார்கள். அடுத்த நிமிடம் மரணம் வரும், ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாஹ்விற்காகன்னு சொல்லிட்டு அவ்வளவு இதா இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் நமக்கு இவ்வளவு நியாமத்துகளை அள்ளி தந்திருக்கிறான். ஆனா நம்மளால ஒரு குர்ஆனை எடுத்து வைத்து ஓதுவதற்கு முடிவது கிடையாது. அல்லாஹ் இடத்துல நின்று தொழுவதற்கு நமக்கு மனது வருவது கிடையாது. அல்லாஹ்வினுடைய திக்ர் செய்வதற்கு நம்ம மனது வருவது கிடையாது. அவர்கள் அவ்வளவு கஷ்டத்திலும் அல்லாஹ்விற்கு உண்டான எல்லா விதமான காரியங்களிலும் எப்படா என்னுடைய ரப்பை நான் பொருத்தப்படுத்துவது என்று தன்னுடைய இறுதி தருவாயிலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கலிமா ஷஹாதத்தை கண்ணுக்கு எதிராக இறக்கக்கூடிய அந்த குழந்தை இடத்துல கலிமா ஷஹாதத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ரத்தம் வடிய கண்ணீர்களில் அவ்வளவு கண்ணீர். இந்த பிள்ளைகள் எல்லாம் அழுது கொண்டு செல்கிறப்ப நமக்கு மன வேதனையா இருக்குது. அந்த வீடியோக்களை பாக்குறப்ப நமக்கு வேதனையா இருக்குது, என்னடா இவ்வளவு ஒரு துன்பத்துல இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா அல்லாஹ் நமக்கு இவ்வளவு நல்ல வாழ்க்கையை நம்ம சலாமத்தா இருக்கிறோம், எந்த ஒரு நோயினுடையும் இல்லாம எந்த ஒரு கவலையும் இல்லாம. ஆனா இதுல நமக்கு பல கவலை.
நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம், நம்மள்ட்ட இந்த மாதிரி காசு இல்லையே, பணம் இல்லையே, இவ்வளவு இது இருக்கு. அடுத்த நிமிடம் நமக்கு நிச்சயம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நேரத்துல நம்மளுடைய ரூஹை எடுப்பான்னு நமக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நேரத்துல நமக்கு ரூஹை எடுப்பான்னு தெரியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க காலையில ஆயிருந்தீங்களா மாலையில இருப்பீங்களா, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான். ஒருத்தவங்க மாலையில இருக்கிறாங்க, காலையில எந்திரிப்பாங்களா, அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் இருப்பார்கள், இல்லை என்றால் மௌத்தாகி விடுவார்கள். அப்ப அடுத்த நிமிடம் நமக்கு நிச்சயம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு சில நரம்புகளை அல்லாஹ் பிடித்தா நம்மளால நடுங்கி போயிடுவோம், நம்மளால எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க, நாம் ஒரு 20-30 வருடங்களுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு வீடை கட்டணும், நம்ம மனைவி மக்களோடு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும், தொலைதூர சிந்தனையை போடுகிறோமே, நமக்கு நாளைக்கு காலையில நமக்கு நிச்சயம் கிடையாது நண்பர்களே. எத்தனையோ சகோதரர்களை பார்க்கணும், நைட்டு நல்லா தாங்க தூங்குனாங்க, காலையில பார்த்தா அவங்களால கண் விழிக்க முடியல, மௌத்தாகி விடுறாங்க. அல்லாஹ் தஆலா காலையில நசீபாக்கனா கண் திறந்தா உண்டு, இல்லைன்னா இல்ல. தூக்கத்தை சிறிய மரணம் என்று சொல்லுவார்கள். அப்ப நிச்சயம் இல்லாத இந்த உலகத்துல நம்ம எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? வாழ்க்கையின் லட்சியமாக, வாழ்க்கையின் நோக்கமாக பணத்தையும் பதவியையும் நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் நம்மளே எதுக்கு படைத்தான்? வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கலன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறானே, நாம அதை விட்டுட்டு நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றோம். அதுக்கு ரயீசுல் முஃபஸ்ஸிரின் அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், அல்லாஹ் வணக்கத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு மட்டும்தான் 24 மணி நேரத்தை கொடுத்து அதுக்கு எல்லா விதமான தேவைகளையுமே கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மனால 24 மணி நேரம் வணங்க முடியாது. அப்புறம் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இப்படி இல்லா லியஅபுதுன் போட்டிருக்கானா, ரயீசுல் முஃபஸ்ஸிரின் அதுக்கு விளக்க சொல்கிறார்கள். இல்லா லியஅரிஃபூன், அல்லாஹ்வை அறிவதை தவிர, அல்லாஹ்வை அறியணும். நம்ம அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நிஅமத்துகளை தருகிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அவர்களை எப்படி பரிபாலிக்கிறான், நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நாம இயங்கிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒவ்வொரு உடல் அமைப்பிலும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை அல்லாஹ் தஆலா செய்யாமல் விட்டால் நாம் இந்நேரத்துக்கு இங்கே ஹயாத்தாக இருக்க முடியாத நண்பர்களே. மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறோம், நாம் எதுல இருக்கிறோம், ஒரு நிமிடம் நம்மளுடைய ஹார்ட் துடிப்பதை அல்லாஹ் தஆலா அந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டி விட்டால் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாத நண்பர்களே. ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில விஷயங்களை நம்மளிடத்துல கொடுத்து விட்டு அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கையில வைத்துக் கொண்டான். அந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபங்க்ஷன்களையும் தன்னுடைய கையில வைத்துக் கொண்டான். அந்த நுரையீரலுடைய சம்பந்தப்பட்டது, ஹார்ட் சம்பந்தப்பட்டது, கிட்னியினுடைய வேலை, ஒவ்வொன்றும் எவ்வளவு வேலைகளை செய்கிறது நண்பர்களே. இதெல்லாம் நம்ம இடத்துல கொடுத்தாங்கன்னா நாம மறந்துடுவோம், நம்ம அடுத்த நிமிஷம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்றதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கைவசப்படுத்தி கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இவ்வாறாக நம்மளை நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். நாம் என்னைக்கு நினைத்திருக்கிறோம் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ஹார்ட்டை கொடுத்தானே அல்ஹம்துலில்லாஹ், எப்ப நமக்கு நினைவு வரும்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ நம்மளுக்கு தெரிந்தவர்களோ அந்த ஹார்ட் அட்டாக்ல மௌத்தா போறப்ப அல்லாஹ் நமக்கு இல்லையே அப்படின்றப்ப அந்த நிஅமத் வருது, அந்த நிஅமத்தினுடைய சிந்தனை நமக்கு வருது. எத்தனையோ பேர்கள் நம்மகிட்ட இருப்பாங்க, அந்த கிட்னியை பத்தி நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா நமக்கு பக்கத்துலயோ நமக்கு தெரிஞ்சவங்களோ டயாலிசிஸ் பண்றப்ப அல்லாஹ் அக்பர், நம்ம எல்லாம் அல்லாஹ் இடத்துல அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் நண்பர்களே. கொடூரமான விஷயம், நம்மளுக்கு இந்த இவ்வளோன்னு இந்த கிட்னி பண்ற விஷயத்த டயாலிசிஸ் சொல்லிட்டு ஒரு ரூம் அளவுக்குள்ள ஒரு பெருசான ஒரு மிஷின்குள்ள வச்சு ஒரு கையில ரத்தத்தை இழுத்து இன்னொரு கையில விடுறாங்களே, அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையை தருமா. அதுவும் அந்த டயாலிசிஸ் பண்ணக்கூடியவர்கள் நம்மளை போன்று தண்ணீரை அதிகமாக குடிக்கூடாது, சிறு சிறு மெனக்காக அவங்களுக்கு அந்த ஸ்பூன்ல தான் தண்ணி கொடுப்பாங்களாம். என்னுடைய நண்பருடைய வாப்பா அந்த கிட்னியினுடைய ஃபெயிலியர்ல தான் இன்திகால் ஆனாங்க. அப்ப அவங்க வாப்பா பத்தி அந்த பையன் சொல்றப்ப, எங்க வாப்பானால உப்பு சாப்பிடக்கூடாது, தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாது, நம்ம நினைக்கிற போல எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது, அவங்களுக்குன்னு உண்டான ஒரு உணவு இருக்கு, அதை தான் கொடுப்பாங்க, அப்படிதான் சாப்பிடுவாங்க, இவ்வளவு கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. ஆனா நமக்கு அல்லாஹ் தஆலா வகை வகையான உணவுகள், வகை வகையான ஜூஸுகள் அனைத்தையும் அல்லாஹ் நாம் அறிந்து கொண்டு அனைத்தையும் நாம் உண்டு கொண்டு அல்லாஹ் மறந்து கொண்டு இருக்கும் நண்பர்களே. நம்ம அல்லாஹ்வை நம்ம ஒவ்வொரு நிமிடமும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த திக்ரில தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்குது நண்பர்களே. அல்லாஹ் நம்மளுடைய அன்ஃபுஸ் ஆஃபாகளையும் கொண்டு வரணும். நம்ம
உள்ளமும் புறமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கொண்டுதான் வாழ்றோம்னு அந்த எண்ணத்தை நம்மளுடைய மனதில் நம்ம கொண்டு வரணும் நண்பர்களே. கல்புல நம்ம காசு பணத்தை வைக்க கூடாது நண்பர்களே. நம்முடைய கல்புகள்ல காசு பணத்தை, நம்முடைய மனைவி மக்களை எதையுமே வைக்கக்கூடாது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. யார் நிரந்தரமானவன்? யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வை நம்முடைய கல்புல நம்ம மனசுல வைக்கிறப்ப எந்த ஒரு மனசுல நம்மளுக்கு சங்கடமும் வராது. வலியுள்ள இறைநேசர்கள்ன்றாங்களே, அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வை நம்ம கூட வச்சு வாழ பழகிக்கிட்டாங்க. நம்முடைய கல்புல அல்லாஹ்வை வைத்து வாழ பழகிட்டார்கள். நாமளும் நம்மளுடைய கல்புல அல்லாஹ் வைத்து வாழ வாழ நம்மளுக்கும் அந்த லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அந்த அந்தஸ்து கிடைக்கும் நண்பர்களே. அது லேசாக கிடைச்சிடாது. நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளவோ துன்பம் வந்தாலும், அல்லாஹ் நீ கொடுத்த நீ எடுத்துக்குவ. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதா, அல்லாஹ் நபி நீ நாடினது ஒன்னை தவிர அல்லாஹ் மன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, நீ அதை சரியாக்காம வேற யாருனாலையும் ஷிஃபாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த உண்மையான ஈமான் வரப்ப நம்மளுக்கு அந்த நிம்மதி கிடைக்கும் நண்பர்களே. அல்லாஹ்விற்கு உண்டான நம்ம எல்லா விதமான காரியங்களிலும் நம்ம முன்னின்று செய்யணும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம முன்னால நின்று நாம செய்யணும் நண்பர்களே. ஒவ்வொரு விஷயத்திலும் நாம ஆர்வப்பட்டு செய்ய தான் அல்லாஹ் தாலா நம்ம சிறுவா நகர தான் அல்லாஹ் தாலா நம்ம அல்லாஹ்வின் பக்கம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்துல ஒரு முலம் நெருங்குகிறான். நாம் எல்லா இடத்துல நடந்து சென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்துல ஓடி வருகிறான். இப்ப ஏற்பட்ட ரப்ப நமக்கு இருக்கிறப்ப நம்ம எதை நோக்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கோம் நண்பர்களே? எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் இடத்துல முறையிடணும், அல்லாஹ் இடத்துல கேட்கணும் நண்பர்களே. நம்ம எப்ப நம்ம அல்லாஹ் கூட வச்சு வாழ பழகுறோமோ அப்பதான் நமக்கு மனசில் நிம்மதி வரும். எப்ப நம்ம அல்லாஹ் கூட இருக்கிறான் அந்த எண்ணம் வருகிறதோ அப்பதான் நமக்கு பாவமான காரியங்களை விட்டு நவந்துகிட்டு நல்ல அமல்கள்ல நம்மளுடைய கவனத்தை நம்ம கொண்டு போவோம். எப்ப நம்ம பாவமான காரியங்களை செய்வோம், யாரும் நம்ம கூட இல்லை அப்படின்றப்பதான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான்? இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப்ன்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்னுடைய அடியார்கள் நான் எங்க இருக்கிறேன் கேட்டா உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக நான் இருக்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதற்கு முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீயை இறக்கி வைக்கிறான். இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் உங்க இடத்துல நான் எங்க இருக்கிறேன் கேட்டா உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே இறக்கி வைத்திருக்கிறான் நண்பர்களே. அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அந்த ரப்பு தஆலா நம்ம கூட இருக்க ரப்பு தஆலாவை நம்ம எப்ப நினைக்கிறோமோ, என் கூட என் ரப்பு இருக்கிறான்ற அந்த ஒரு எப்போ நம்ம அந்த எண்ணம் நம்ம இடத்துல வருகிறதோ நம்ம மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான கவலைகளும் பறந்துவிடும். இப்போ ஒரு பணக்காரர் நம்ம கூட இருக்கிறான்ப்பா, நீ இருப்பா வாழுப்பா, உனக்கு என்ன வேணுமோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. தன்னுடைய மகன்கள் இருக்கிறார்கள், அந்த திருமணத்துக்கு என்ன வேலையோ நான் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு மன திருப்தி வரும், ஒரு மாதிரிதான் தைரியம் வரும். ஆனா அவரே அடுத்த நிமிடம் இருப்பாரா என்று தெரியாது. சாதாரண மனிதரை நம்புகிறோம். சாதாரண ஒரு மனிதர் நம்ம இடத்துல நான் கூட இருக்கிறேன்ப்பா அப்படின்னா நம்ம மனசுல கவலை வர்றது கிடையாது. இது எல்லா விதமான அந்த சராசரத்தையும் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் உன் கூட இருக்கிறேன்றான். அல்லாஹ் அக்பர். இடத்துல ஒரு ஹஜ்ரத்துமார்கள் அவர் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப நாமெல்லாம் இருக்கிறோம், நம்ம கூட முக ஸ்டாலினோ இல்ல அதாவது அரசியல் தலைவர்களோ ஒரு ஜனாதிபதியோ பிரதமரோ நம்ம கூட என்னுடைய சொந்தக்காரங்க நான் அவங்க கூட இருக்கிறேன்றதுல நமக்கு இது வரும். இப்போ ஒரு ஜனாதிபதியோ ஒரு அரசியல்வாதியோ என் கூட இவர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மக்களை பார்த்து சொல்லுவாரா? கண்டிப்பா சொல்ல மாட்டார். நாம தான் சொல்லிக்கோ, நம்மளுக்கு மேல இருக்கவங்களை பார்த்து தான் சொல்லிக்கோ. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈருலகத்தையும் படைத்து எல்லா விதமான அண்ட சராசரத்தையும் படைத்த ரப்பு தஆலா நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான் நண்பர்களே. மகத்துவமான ரப்பு தஆலா அவன் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். இதை விட நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன வேண்டும்? அல்லாஹ் தஆலா நம்மளை அவனுடைய பிரதிநிதியாக ஆக்கி இருக்கிறேன் என்று சொல்கிறான் நண்பர்களே. இவ்வாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை எல்லா விதத்திலும் உயர்த்தி காட்டுகிறான். முன்றைய சமுதாயத்தை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகளை எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்தைய உம்மத்துமார்களுக்கெல்லாம் வேதத்தை கொடுத்தான். அந்த வேதம் எல்லாம் இப்ப எங்க இருக்குன்னே தெரியல, அப்படியே மாறி போயிருச்சு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை நான் கொடுத்தது மட்டும் இல்லாம நான் அதை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான் நண்பர்களே. சிறாருடைய மனதில் இருந்து எத்தனை சின்ன குழந்தைகள் எவ்வளவு அழகாக அந்த குர்ஆனை மனப்பாடம் செய்து அதை ஓதுகின்ற சமயத்துல பார்க்கிறப்ப அவ்வளவு கண் குளிர்ச்சியாக இருக்கிறது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறு சிறு பிள்ளைகளுக்கு, அதாவது இந்த எந்த குர்ஆன் மலையில இறங்குச்சுன்னா வெடிச்சு செதறிடுமோ அப்பேற்பட்ட குர்ஆன் இந்த சிறு சிறு குழந்தைகளுடைய மனசுல அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட அந்த குர்ஆன் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். இந்த ரப்புக்கு நாம என்ன செய்யணும், எப்படி நான் அவனை நெருங்கணும், அவனை எப்படி நாம திருப்திப்படுத்தணும்ன்ற அந்த விஷயத்துல நம்ம மென்மேலும் ஆர்வம் கொண்டு கொண்டே இருக்க வேண்டும் நண்பர்கள். நம்முடைய சகோதரர்களை நான் இன்றைக்கு ஜும்மால நான் ஒரு விஷயத்தை பேசினேன். பனு இஸ்ரவேலர்கள் ஏன் இவ்வளவு கேடு கட்டு போனாங்க, அவங்க ஏன் இப்படி மாறினாங்க அப்படின்னு சொல்றப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். அவங்கள ஒரு சமூகத்தினர்கள் இருந்தார்கள், அல்லாஹ்வை மறந்து அவங்க பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. இன்னொருத்தவங்க இருந்தாங்க, இன்னொரு சிறு கூட்டத்தார்கள் இருந்தார்கள். ஃபர்ஸ்ட் அவங்க எச்சரிப்பாங்களாம், இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது அல்லாஹ்வுக்கு புறமான செயல், அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்னு சொல்லிட்டு எச்சரிக்கக்கூடியவர்களாக, அவங்க செய்யக்கூடிய பாவங்களை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்களாம். சிறிது காலம் போச்சு, போகின்ற சமயத்துல அதை பார்த்து 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 இவங்களும் கண்டுக்காம போயிட்டாங்க. முதல்ல தடுத்து கொண்டு இருந்தார்கள், அது பிறகு கண்டுக்காம போயிட்டாங்க. இன்னும் சிறிது காலம் செல்ல 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 அவங்களுடைய உணவை அவளோட சேர்ந்து உணவு உள்ளக்கூடிய அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போக 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 அவங்க என்ன பாவத்தை செய்யறாங்களோ அதுல இவங்க ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய லானத் அவங்க மேல உண்டாகட்டும், அல்லாஹ் அவன் மீது சபித்து விட்டான், அந்த தீங்கில் அவனை போட்டுட்டான், போட்டது மட்டும் இல்லாம அவனுக்கு அல்லாஹ்வுடைய லானத்தும் இறங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நண்பர்களே, அப்ப நம்ம கண்ணுக்கு எதிரான ஒரு சில விஷயங்கள் தவறுகள் நடக்குது என்றால் அதை நாம் சுட்டி காட்டி கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு சமயத்திலும் நம்ம அதை கண்டுக்காம போயிடக்கூடாது. நன்மையான விஷயங்கள் நம்ம இந்த உம்மத்து சிறப்புப்பட காரணம் என்ன? நன்மையான விஷயங்களை ஏவி தின்மையான விஷயங்களை தடுக்கக்கூடியதனால தான் இந்த உம்மத்து சிறப்பு பெற்ற நண்பர்களே. நம்ம எப்ப நம்ம நன்மையான விஷயங்களை ஏவ ஏவ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில வர வச்சிருவான். நம்ம ஒருத்தன் கூட சொல்றப்ப, ஏன்பா தொழுகவே மாட்டிக்கிறீங்களே தொழுகுங்க, ஓதவே மாட்டிக்கிறீங்களே ஓதுங்க, ஏன் சதக்காவே செய்ய மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்க இது பண்ண மாட்டீங்க, நம்ம கூட நெருங்கினவர் இடத்துல, சாதாரணமாக யாரோ இடத்துல இல்லை, நம்மளது நல்ல நெருக்கவர்கள் எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள், அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை அந்த எண்ணம் இல்லாமல் இந்த தொழுகை இல்லாம இருப்பாங்க. அவரிடத்துல நம்ம சொல்ல 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 நம்மளுக்கு நம்மளுடைய மனசுல என்ன தோணும், அடுத்த ஃபஜருடைய நேரம் வந்தா மஹ்ரிபுடைய நேரம் வந்தா நமக்கு தோண ஆரம்பிச்சிடும், நாம தொழுக போகணும். நான் ஒரு 10 பேருக்கு சொல்றோமே நாமே தொழுகாம இருக்கிறோன்ற அந்த எண்ணம் நமக்கு வந்துக்குள்ள வந்துட ஆரம்பிச்சோம் நண்பர்களே. அதனால நம்ம மற்றவங்க இடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கணும், நல்ல விஷயங்களை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம திருந்தணுமா, ஒருத்தங்க கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட நல்லது இருக்கணும். ஆனா அவங்களுக்கு தெரியணும் அவங்கள்ட்ட பேசுறாங்க, ஆனா நம்ம மனசுக்கு தெரியணும் நம்ம இது நமக்கு தான் பேசி கொண்டிருக்கிறோம்னு. நம்ம சிறார்களை கூப்பிட்டு பயான் செய்யறப்ப நம்ம சொல்றப்ப நம்ம அவங்களுக்காக பேசக்கூடாது, நமக்காக பேசிக்கொள்ள வேண்டும். தொழுகுப்பா ஓதுப்பான்னா நம்மளை பார்த்து நாம சொல்லிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகிறான், நீங்க செய்யாத ஒன்றை சொல்லாதீங்கன்னு சொல்றான். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்வதற்காக மற்றவங்க இடத்துல சொல்லிட்டே இருக்கணும். இப்ப பாய் வராங்க, தொழுக வாங்கன்றாங்க. ஆனா தொழுகிற நேரத்தில் அவங்க கடையில் நின்று இருக்காங்கன்னா அந்த பையனுடைய மனதில் ஹசர் செய்யாது. நம்ம எந்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறோமோ நம்ம அதை முதல்ல நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். அதுக்காகனாச்சும் நம்ம சொல்லணும், முதல்ல நம்ம போய் சொல்லணும். ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற தொழுகைக்கு வாங்க, இந்த மாதிரி குர்ஆன் ஓதுங்க. அடுத்தவங்க இடத்த சொல்றதை விட நம்முடைய மனைவி மக்களிடத்துல, நம்முடைய குழந்தைகளிடத்துல, நம்முடைய குடும்பத்தார் இடத்துல முதல்ல அந்த தர்பியத்தை கொண்டு வரணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த உடனே பிற மக்களிடத்துல போய் தாவா செய்ய கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தாவா செய்து அவங்க குடும்பத்தார் இடத்துல தான். நம்மளுடைய குடும்பத்தை நம்ம சீர்படுத்தி கொண்டே வர வேண்டும். நம்ம குடும்பத்தார் இடத்துல தொழுவுங்க, ஓதுங்க, அல்லாஹ்வை நெருங்குங்க, அல்லாஹ்வோட திக்ர் செய்யுங்க. காலையா கொஞ்சம் நேரம் ஆச்சு யாசின் ஓதுங்க, கொஞ்ச நேரம் ஆச்சு வாக்கிய ஓதுங்க. நம்ம பேசிக்கொள்ளும் கணவன் மனைவிக்குள்ள 1008 பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் நம்ம எப்படி தீர்த்து வைக்கணும்? இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்கள் இப்படி கட்டுப்பட்டு இருந்திருக்கார்கள். அதே போன்று தாயார்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக செயல் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. ஒருத்தங்க இந்த குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை கொண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அந்த நல்ல நசீப் அல்லாஹ் நமக்கு தரணும் நண்பர்களே.
जी அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அல்லாஹ் இடத்துல நன்றி செலுத்தியதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய நியாமத் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு, யா அல்லாஹ் எனக்கு இந்த ஒரு ஜும்மாவை நசீபாக்கினாய், இந்த ஒரு நாளில் உன்னை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய அந்த நசீபை எனக்கு ஏற்படுத்தி தந்தாய், ரப்பே உன்னை பத்தி பேசக்கூடிய அந்த நசீபை எனக்கு தந்தேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு நம்ம ஷுக்ர் செய்ய செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ இன் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்துவதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக சத்தியமாக அதை இரட்டிப்பாக ஆக்கி தருகிறான். நமக்கு வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஏற்பட்டு விட்டதா, அல்லாஹ்விற்கு உடனே நன்றி செலுத்த வேண்டும் நண்பர்களே, உடனே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய மனைவி மக்கள் நமக்கு கண்குளிர்ச்சியான ஒரு சில விஷயங்களை செய்கிறார்களா, உடனே நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எதற்காக நன்றி செலுத்தினோமோ அதை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெட்டிப்பாக அதை அதிகப்படுத்தியே தீருகிறான். நாம் செய்வதின் நன்றி செலுத்துவதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்துல அந்த நியாமத்தை எடுப்பதற்கு வெட்கப்படுகிறான். நண்பர்களே, அல்லாஹ் இவ்வளவு நம்ம நல்லா வாழ வச்சிருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துறோம். ரப்பே என்னை இவ்வளவு நாள் எந்த ஒரு குறைபாடும் இல்லாம என்னை இவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வச்சடா ரப்பே, எனக்கு ஒரு நல்ல கணவனை தந்தாயிடா ரப்பே, எனக்கு ஒரு நல்ல மனைவி தந்தாயிடா ரப்பே, எனக்கு நல்ல குழந்தைகளை தந்தாயிடா ரப்பே, என் குழந்தைகளை ஓதக்கூடியவர்களாக ஆக்கினார்களா ரப்பே, இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு ரெட்டிப்பாக ஆக்கி தருகிறான் நண்பர்களே. அதனால அல்லாஹ் இடத்துல அதிகமாக நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நம்ம குர்ஆனை ஓதணும் இவ்வளவு சொன்னோமே, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனினுடைய மகத்துவத்தை நீ கேட்க வைத்த ரப்பேன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை ஓதக்கூடிய தௌஃபீகை தருகிறான். நான் யாரெல்லாம் இந்த குர்ஆனை ஓத வச்சேடா ரப்பேன்னு சொல்றப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீகை தருகிறான். யா ரப்பே எனக்கு இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்ய வச்சாடா அதனுடைய அகமைகளை விளங்கக்கூடிய அந்த நல்ல தௌஃபீகை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். நண்பர்களே, நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நியாமத்துகளை செஞ்சிருக்கிறான். அவன் நெருங்குவதற்குண்டான அந்த வழி வகுப்புகளை அழகாக ஆக்கி தந்திருக்கிறான். நம்முடைய இமாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஃபிலாக ஆக்கியிருக்கிறான். எத்தனையோ முஹல்லாக்கள் ஹாஃபில்கள் கிடையாது, சாதாரண ஆலிம்கள் தான் இருப்பார்கள். அல்லாஹ் நம்மளுக்கு ஹாஃபில ஒரு இமாமாக ஆக்கி தந்திருக்கிறான். அந்த இமாமை நம்ம ரொம்பவும் கண்ணியம் செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்துக்கணும் நண்பர்களே. ஏன்னா அந்த குர்ஆனுடையவர்களை நாம் கண்டிப்பாக மதிக்க வேண்டும். நம்ம சாதாரண நபர்களை மதிப்பதை விட ஒரு ஆலிம்களுக்கு உண்டான கண்ணியத்தை விட அந்த குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறார்களே அவர்கள் நாம் மிகவும் மதிக்கக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் நண்பர்களே. அவர்களுக்கு உண்டான இஸ்ஸத்தை அவங்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுக்கணும். அவங்க சாதாரண ஒரு விஷயத்தை தன்னுடைய கல்புல வைக்கல, அல்லாஹ்வினுடைய கலாமை அல்லாஹ்வினுடைய பேச்சை தன்னுடைய கல்புல சுமக்கிறாங்க நண்பர்களே. எத்தனையோ பெரும் வலிமார்கள் இறைநேசர்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்களை தொடுவதற்கு ஒழு செய்யவில்லை என்று தொடர்ந்து இருப்பார்களாம். அல்லாஹ் அக்பர். அவ்வளவு கண்ணியம் செய்ய வேண்டும். நாம் எந்த ஒரு விஷயத்திற்கு கண்ணியம் செய்கிறோமோ, எந்த ஒரு விஷயத்திற்கு நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்திற்கு மதிப்பு செலுத்துறோமோ, அதை நன்றி செலுத்துறோமோ, அல்லாஹ் தஆலா அதை நம்ம இடத்துல இருந்து பிடுங்குவது கிடையாது. நம்ம நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி ஒரு இமாமை கொடுத்தேடா ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல நம்ம நன்றி செலுத்தணும். யா அல்லாஹ் இவனுக்கு இவ்வளோ ஒரு கண்ணியமான வாழ்க்கையை நீ நசீபாக்கி தந்தாயிடா ரப்பேன்னு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அந்த நன்மைகளையும் அந்த நியாமத்துகளையும் ரெட்டிப்பாக ஆக்கி தந்து கொண்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தரணும் நண்பர்களே. யார் இந்த நன்றி மறக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அதாபை தருகிறான். நன்றி மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆன்ல சொல்றப்ப நன்றி செலுத்துவர்களை விட நன்றி செலுத்தாதவர்களை விட நன்றி செலுத்துவர் குறைந்தவர்களாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நண்பர்களே. பெரும் குறைவான நபர்கள் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம ஒவ்வொரு துஆவிலும் அல்லாஹ் இடத்துல ரப்பே அந்த குறைவான நபர்களை என்னையும் சேர்த்துக் கொள்றா யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்கள் என்ன சேர்த்துக் கொள்றா ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும் நண்பர்களே. நாம எல்லாம் கேட்போம், என்ன ரப்பு தஆலா எனக்கு என்ன நன்மையை செய்து விட்டால் நான் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஈருலகத்திற்கும் சக்கரவர்த்தியான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில ஒரு நாள் அவர்கள் சாப்பிட்டாருன்னா மறுநாள் சாப்பிடுவதற்கு கிடையாது நண்பர்களே.
அப்படிப்பட்ட கண்மணி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரவெல்லாம் அவருடைய கால் வீங்க வீங்க அல்லாஹ் இடத்துல தொழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் இடத்துல அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், யா அல்லாஹ், நான் ஒரு நாள் பட்டினியாக இருக்கணும், அதுல நான் பொறுமையா இருக்கணும், ஒரு நாள் நீ எனக்கு உணவு கொடுக்கணும், நான் அதுக்கு சுக்குர் செய்யணும், நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த நம்மளை போன்ற இந்த பிரியாணிகளோ இல்ல KFCல உயர்தரமான உணவுகளா அவங்க சாப்பிட்டாங்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையவே கிடையாது. சலிக்காத அந்த கோதுமை புரோட்டா நம்மள சலிச்சு மெதுவா இருக்குது, பிக்கிறதுக்கு லேசா இருக்கு, சலிக்கவே சலிக்காதது, அப்படி தொழு கோதுமைன்னு வாங்க, அதை தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள். அப்ப அந்த உணவை சாப்பிட்டு கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டுதான் இருந்தார்கள். இது போன்ற எத்தனையோ பெரும் பெரும் இமாம்கள் அல்லாஹ் கொடுத்த சிறு சிறு நியமத்துகளையும் பெரும் பெரும் நியமத்துகளாக எண்ணி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான இது நியமத்துகளை கொடுத்திருக்கிறான். நாமெல்லாம் இதே கொஞ்சம் ஜெனரேஷனுக்கு முன்னாடி போத்தான்னு பார்த்தா அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ரம்ஜானுக்கு ஒரு தடவை எடுத்துருவாங்க, இல்ல 2 ரம்ஜானுக்கு ஒரு தடவை எடுத்துருவாங்க, இல்ல இப்படியா ஏதோ ஒன்று வரும், அதை வச்சுதான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம நினைச்சா ஒரே செகண்ட் நாம ஆன்லைன்ல ஆர்டர் போடுறோம். சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் போடுது. நம்மளுக்கு என்ன தேவையோ ஒரே ஒரு போன் டச்ல எல்லாம் கொடுத்துட்றான். இதே அவங்க போகணும்னா 4 ஊர் தாண்டி போய் வாங்கிட்டு வரணும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ எந்த ஒரு மூல முக்கில இருந்தாலும் இப்போ ஒரே ஒரு டச் தான் எல்லாம் நமக்கு கொடுத்துட்றான். ஆனா நம்ம அல்லாஹ் மறந்துகிட்டு இருக்கோம் நண்பர்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதும் மறக்க கிடையாது. யாரு அல்லாஹ் தஆலா அதிகமான சோதனைகளை கொடுக்கிறானோ அல்லாஹ் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவர்கள் நாம நினைச்சிட்டு இருப்போம் எந்த ஒரு சோதனை நமக்கு வரல அப்படின்னா நம்ம அல்லாஹ் நம்ம மேல ரஹமத் செய்யறான்னு சொல்லிட்டு, கிடையவே கிடையாது. யார் ரொம்ப சோதிக்கப்படுகிறாரோ அவங்க அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்கள். உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அதுல மிகவும் ரொம்ப சோதிக்கப்பட்டவர் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சோதனையை கொண்டு அல்லாஹ் தஆலா தன் பக்கம் நெருக்கிக் கொள்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாடி தந்தை இல்லை, பிறந்ததுக்கு அப்புறம் தாயாரு 6 வருடத்துல தாயார் இல்லை, இதன் பிறகு பார்த்து கொண்டிருந்த பாட்டனாரும் இல்லை. இவ்வாறாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான சோதனைகளை கொடுத்தான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வின் மீது எந்த ஒரு அதிருப்தியும் பட்டது கிடையாது. ஆனா நமக்கு சின்ன ஒரு பிரச்சனை அல்லாஹ் கொடுத்துட்டானா அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, அஊது பில்லாஹ் நக்கல குஃப்ரன் பஸ் நாம கேட்க ஆரம்பிச்சிரும், இப்படியெல்லாம் பேசுறோம். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு சோதனைகளை கொடுத்தான். ஒவ்வொரு சோதனையிலும் ரப்பு தஆலா கொடுத்தானே, ரப்பு தஆலா தீர்த்து வைப்பான் என்ற அந்த உறுதியான ஈமானும் அல்லாஹ்வின் மீது கொண்ட பெரும் விதமான காதலும் அவர்களுக்கு எல்லா விதமான ரஹ்மத்துகளையும் தந்துவிட்டது. நண்பர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவைப அபூ தாலிப்ல அந்த ஒரு சில காலம் மக்கால இருந்து துரத்தி வச்சுட்டாங்க. மொத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தையும் ஒரு இடத்துல பள்ளத்தாக்கில் தள்ளி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாதுன்றாங்க. அந்த சமயத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரொம்பவும் நெருக்கமா இருந்த அபூ தாலிப், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை, அவர்களும் இன்திகால் ஆகிறாங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் மௌத்தாகிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பேரும் தான் ரொம்பவும் பக்கபலமாக இருந்தவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியல. சோதனைக்கு அப்புறம் லேஸ் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துக்கு அப்புறம் லேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தது அல்லாஹ் அக்பர் எந்த ஒரு நபிமார்களுக்கும் கிடையாது, எந்த ஒரு ரசூல்மாருக்கும் கிடையாது. தன்னை காணக்கூடிய அந்த நல்ல நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஅராஜினுடைய இரவுல தந்திருக்கிறான். அப்ப நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதா, நம்மளுக்கு ஒரு கவலை வருதா, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம், நம்ம எந்த அல்லாஹ் எதற்காக இதை கொடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றப்ப மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுக்கு சோதனை வரவே கிடையாது, உங்களுடைய கைகள் எது சம்பாதிச்சு கொண்டதோ அதை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்போம், அல்லாஹ் அதை கொண்டு சோதனையை கொடுப்பான். சோதனை 3 விதம் அல்லாஹ் கொடுப்பான். ஒண்ணு நாம செஞ்ச பாவத்தின் காரணமாக,
அதை மன்னிப்பதற்காக அல்லாஹ் கொடுப்பான். ஒரு சில விஷய சோதனைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை தண்டிப்பதற்காக கொடுப்பான். ஆனால் நாம் எவ்வளவோ தொழுவோம், எவ்வளவோ நோன்பு வைப்போம், எவ்வளவோ சதகா செய்வோம், நல்ல அமல்களை செய்ய நம்ம ஆசைப்பட்டு கொண்டே இருப்போம். அப்படியே இருக்கிறப்ப நமக்கு அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான். நல்லாக விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நம்மளை நெருங்க நினைக்கிறான். நம்ம அந்த சோதனையை கொடுக்க தான். ஒரு சில மக்களை பார்க்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறப்ப அல்லாஹ் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு காய்ச்சலோ, அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் நொடியோ, அவங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு நோய் நொடியோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வந்து விட்டதென்றால் உடனே அல்லாஹ் 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 இந்த பதட்டத்துல தான் கடைசி தருவாயில தான் அல்லாஹ் இடத்துல வருவாங்க. இந்த டாக்டர்கிட்ட போறப்ப அந்த ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல உங்க கடவுளை வேண்டிக்கோன்னுவாங்க. அப்பதான் அது வரைக்கும் நம்மளோட ஈமான் அந்த டாக்டர் மேலதான் இருக்கும். இந்த டாக்டர் நம்மளை காப்பாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவன் மேலதான் ஈமான் இருக்கும். கடைசியில் அவனே என்னால முடியாது கையை விரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரப்பிட்ட கையேந்துவோமே. நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதா உடனே அல்லாஹ் இடத்துல முன்னாடி போய் அல்லாஹ் இடத்துல 2 ரக்காயத் தொழுது, ரப்பே என்னுடைய இந்த விஷயத்தை லேசாக்கிடுறா ரப்பே, என்னுடைய நோயை ஷிஃபாவாக்கிடுறா ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல நம்ம கையேந்த ஆரம்பிச்சோம். நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க கையேந்தனா மறுத்துருவானா, அல்லாஹ் கொடுக்காம போயிடுவானா? நாம் துவா கேட்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். யாருமே நம்ம தகப்பனார்களோ நம்மளுடைய பிள்ளைகளோ 24 ஹவர்ஸும் நீங்க கேளுங்க நான் கொடுக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க கேளுங்க நான் கொடுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கேட்ட எந்த நேரத்துல நம்ம கையேந்து தான் கேட்கணும்லாம் கிடையாது. நம்ம மனசார ரப்பிட்ட கேட்கணும், ரப்பே எனக்கு இந்த மாதிரி இவ்வளவு தேவை இருக்கடா ரப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல பேசுறது அல்லாஹ் விரும்புகிறான். நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்கிறான். அல்லாஹ் இடத்துல நாம கேட்க மறந்துகிட்டு இருக்கோம் நண்பர்களே. யா அல்லாஹ் என்னை நல்லா வாழ வை, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நசீபாக்கித்தா, என்னுடைய குடும்பத்தார்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீக்கு, என்னுடைய படிப்புகள்ல எனக்கு உதவி செய்யு, என்னுடைய வேலை வாய்ப்புகளை தாடா ரப்பேன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்டோம்னா அல்லாஹ் கண்டிப்பா தருவான். ஒரு சில துவாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்திருக்க மாட்டான். ஒரு சில துவாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாமதப்படுத்துவான். ஒரு சில துவாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே கபூல் செய்து கொள்வான். நமக்கு தாமதப்படுத்துவதும் கைரு தான் நண்பர்களே. அல்லாஹ் தஆலா அந்த துவா கபூலே செய்யவில்லையா, நாளைக்கு மஹ்ஷர்ல அல்லாஹ் அக்பர் நாம செஞ்ச துவாயினுடைய நம்ம நினைப்போம், நம்மளாம் இந்த இவ்வளவு நன்மையை செய்ததே கிடையாது, ஒரு மனிதன் கை சேதப்பட்டு கொண்டிருப்பான், நம்ம இடத்துல எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு அவருடைய நன்மையினுடைய தராசு கனத்து கொண்டே போகும். நம்மளே இந்த நன்மையெல்லாம் செய்யவே கிடையாது அப்படின்றப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல கேட்டே அந்த துவாக்கள் தான் இதெல்லாம் அப்படின்றப்ப அந்த அடியான் சொல்லுவானா, பெசாமே இதனுடைய துவா எதுவுமே உலகத்துல கபூலே ஆயிருக்க வேணாம் போல, நான் கேட்டது எதுவுமே அல்லாஹ் தந்திருக்க வேணாம் போல, எனக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு ஒரு நன்மையை இங்க தரானேன்னு சொல்லிட்டு அந்த அடியான் சந்தோஷப்படுவானா. அப்ப எல்லா இடத்துல நம்ம கேட்கறத நம்ம குறைச்சிக்கவே கூடாது. எல்லா இடத்துல நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சொல்லுகிறார்கள், உங்களுடைய சிறப்பினுடைய வாறு அருந்தாலும் கூட எல்லா இடத்துல கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு அதை விட ஒரு அற்பமான தேவை இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த தேவையா இருந்தாலும் நீங்க அல்லாஹ் இடத்துல கேளுங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பெரிய தேவையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்டு பெறக்கூடிய நல்ல நசீப் அல்லாஹ் நமக்கு தரணும். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் இடத்துல. நம்ம என்ன கேட்கிறோமே அல்லாஹ் கொடுக்கலையே, நம்மள்கிட்ட கேட்கறது மட்டும்தான் நம்முடைய கடமை. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு அல்லாஹ் கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டான். அதுக்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை மஹ்ஷர்ல தருவான். ஒரு தாய் இடத்துல தன்னுடைய பிள்ளை எனக்கு கத்தியை கொடுங்க, எனக்கு மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விஷயத்தை கேட்கதான் உடனே கொடுத்துருமா? கண்டிப்பா கொடுக்காது. அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நமக்கு எது நன்மையோ அதை தருவான், எது தேவையோ இப்போதைக்கு தர மாட்டான். எந்த வயசுல நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுமோ அப்ப கொடுப்பான். ஒரு சில விஷயத்த நம்மளுக்கு கையிலாவே இருக்காது, அல்லாஹ் அதை நமக்கு கொடுக்கவே மாட்டான். நாளைக்கு மஹ்ஷர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொடுத்து நமக்கு சந்தோஷப்படுத்தி வைப்பான். நம்ம கேட்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் மீனடிப்பது கிடையாது. அதனால அல்லாஹ் இடத்துல நம்ம அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே. நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் எனக்கு இபாதத் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீகத்தா நம்ம அல்லாஹ் இடத்துல யாருமே கேட்காத ஒரு சில விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் இடத்துல. எங்க உஸ்தாதுமார்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், நாளைக்கு மஹ்ஷரிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொர்க்கத்துக்கு போறப்ப அவங்கள மாதிரி 70,000 பெண்மணிகள் போவாங்களாம். எங்க உஸ்தாத் சொல்லி கொடுத்தாங்க, உங்க வீட்டுல கேட்க சொல்லுங்கப்பா, அந்த 70,000 பெண்மணிகள்ல என்னையும் ஒரு ஆளா ஆக்கிடுறா ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல யாருமே கேட்காத விஷயங்களை கேளுங்கன்னு சொல்லிட்டு எங்க உஸ்தாத் அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை நேசித்தவர்களுக்கு
தனியான ஒரு விருந்து ஏற்பாட்டை ஏற்படுத்தி செய்வானா, அந்த விருந்து ஏற்பாட்டில் என்னையும் கலந்துக்க வைடா ரப்பேன்னு சொல்லிட்டு நம்மளை கேட்க வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த மஹசல் எல்லாம் திக்கு தானே நின்றுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அஹ்லே பைத்துகளை நேசித்தவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விருந்தை ஏற்படுத்தி தருவான். அந்த விருந்துல நானும் இருக்கணும்டா ரப்பேன்னு சொல்லிட்டு துவா செய்யுங்கப்பா. இந்த மாதிரி எல்லா இடத்துல நம்ம கேள்விப்படக்கூடிய அந்த நல்ல நல்ல விஷயங்கள்ல, நல்ல அமல்கள்ல, நல்ல நல்ல நேரங்கள்ல நமக்கு எல்லா இடத்துல கையேந்துக்கிட்டே இருங்க. இதை பற்றியான எல்லா இடத்துல கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு எங்க உஸ்தாத்மார்கள் அடிக்கடி சொல்லி தருவார்கள் எங்க இடத்துல. அதுவும் இல்லாம எந்த நேரத்துல கேட்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகவும் நெருக்கமான நேரம் தஹஜ்ஜுனுடைய நேரம். அந்த தஹஜ்ஜுனுடைய நேரத்தை நம்ம அதிகமா நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும் நண்பர்களே. அந்த நேரத்தில் எந்திரிச்சு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கவலைகளா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தேவைகளா இருந்தாலும் சரி, நம்ம இடத்துல வாடகை வீட்டில் இருப்போம், சொந்த வீடு வேணுமா, சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா, நம்மளுக்கு கடன் தொல்லைகள் லட்சக்கணக்கில் இருக்கலாம், எல்லாமே நீங்கணுமா, ஒரே ஒரு வழிதான் தஹஜ்ஜுல நின்று எல்லா இடத்துல கேட்டு அழுதோம்னா அல்லாஹ் கண்டிப்பா தருவான். தஹஜ்ஜுனுடைய நேரத்தில், இந்த மஹ்ரிபுக்கு முன்னால் உள்ள நேரத்திலையும் பசங்களுக்கு எங்களுக்கெல்லாம் கட்டாய கடமை, தஹஜ்ஜுலயும் சரி மஹ்ரிபுக்கு முன்னாலேயும் சரி துவா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். என்ன தேவையோ எல்லா இடத்துல கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் மதரசாக்கள் அதிகமாக இந்த மதரசானுடைய பிள்ளைகள்ல காலையில் தஹஜ்ஜுனுடைய டைம்ல எந்த ஒரு பாடமும் கிடையாது. அப்ப குர்ஆன் ஓதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்ப தொழுதுட்டு உடனே எல்லா இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா இடத்துல முறையிட்டு கொண்டே இருங்க, அல்லாஹ் கொடுப்பான். மஹ்ரிபுக்கு முன்னாடி, மஹ்ரிப் அப்போ வரக்கூடாது, மஹ்ரிப் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடணும். வந்துட்டு அந்த நேரத்தில் உட்காந்து எல்லா இடத்துல கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆக்களை கபூல் செய்யக்கூடிய அந்த நேரம் என்று இருக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம எந்தெந்த நேரமெல்லாம் அல்லாஹ் கொடுப்பேன்றானோ அதெல்லாம் நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். எதெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறேன்றானோ அதெல்லாம் எப்படி நம்ம பெறணும், எந்த வகையில நம்ம பெறணும்ன்றத நம்ம அதெல்லாம் யோசிச்சு அதில் நம்ம எப்படி அல்லாஹ் நெருங்க முடியும். நம்ம கேட்கிற துவா ரப்பே, மற்றவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க, எல்லாம் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு நாம ரப்பே எனக்கு ஒன்ன கொடுத்துறா ரப்பே, உன்னுடைய பொருத்தத்தை கொடுறா ரப்பே, உன்னுடைய காதலை கொடுறா ரப்பே. ஒரு அழகிய சம்பவத்தை சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ், அதை சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய ஹசானால உங்களுக்கு என்ன வேணுமோ, அந்த மக்களிடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, ஆனா ஒன்னே ஒன்னதான் தொடரும், அந்த ஒன்றை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்களாம். ஒருத்தவங்க போவாங்க, ஒவ்வொருத்தவங்களும் போவாங்க, ஒவ்வொன்றும் தொடுவாங்க. ஒருத்தர் சில பேர் வைரத்தை தொடுவாங்க, ஒரு சில பேர் தங்கத்தை தொடுவாங்க, எதை தொடுவாங்களோ அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அங்க ஒரு அறிவான பொம்பளை, ஒரு அறிவான பெண்மணி என்ன பண்ணுவாங்க, உடனே இங்க அரசரே இங்க எதை தொட்டாலும் கிடைச்சிருமா அப்படின்னு. அந்த அரசரும் ஆமா இங்க எதை தொட்டாலும் கிடைச்சிடணும்னு டக்குன்னு அந்த அரசரை தொட்டுருமா. அப்ப ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கிறப்ப அந்த பெண்மணி சொல்லுமா, இவங்கெல்லாம் ஒவ்வொன்றும் தொட்டாங்க, அவங்களுக்கும் அதை கிடைச்சிருச்சு, இதுக்கெல்லாம் உரிமையாளர் யாரு, நீங்க, உங்களை தொட்டேன், எனக்கு இது எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளும் நம்மளுடைய துவாக்கள் அந்த மாதிரி தான். நம்ம இது வேணும்டா ரப்பேன்னு கேட்கறத விட்டுட்டு, ரப்பே எனக்கு ஒன்ன கொடுறா, உன்னுடைய காதலை கொடுறா ரப்பே, உன்னுடைய பொருத்தத்தை கொடுறா ரப்பேனா, எப்ப நம்ம இடத்துல அல்லாஹ் வந்துடுறானோ அல்லாஹ்வுடைய படைப்பு அனைத்தும் வந்துடும். எப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து விட்டதோ அல்லாஹ்வுடைய அல்லாஹ் படைத்து விட்ட எல்லாருடைய பொருத்தம் நமக்கு வந்துடும். எப்போ அல்லாஹ்வுடைய காதல் நம்ம இடத்துல வந்துருச்சோ எல்லாருக்கும் நம்ம மீது உண்டான காதல், நம்மளுக்கு உண்டான மதிப்பு எல்லாமே அல்லாஹ் நமக்கு கிடைப்பதை கொண்டு எல்லாமே கிடைத்து விடும். அதனால நம்மளுடைய துவாக்கள் அதிகமா இதையும் சேர்த்துக்கணும். ரப்பே உன்னை கொடுறா ரப்பே, உன்னுடைய காதலை கொடுறா, உன்னோட நேசத்தை கொடுறா, உன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹுப்ப கொடுறா ரப்பே, உன்னை நான் சதா திருப்தி கூட படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை தாடா ரப்பேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல அவனை நாம் கேட்க வேண்டும். நம்ம அவனை கேட்டு அவனை பெற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்றப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெரும் நல்ல நசீபை நமக்கு ஆக்கி தருவான். அதனால அல்லாஹ் இடத்துல அதிகமா கேட்கணும். கேட்பது மட்டுமல்லாமல் நமக்கு மட்டும் கேட்காமல் மற்றவர்களுக்கும் கேட்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், யாரு ஒருத்தவங்களுக்கு தெரியாம அவங்க மறைமுகமா அவருடைய சகோதரர்களுக்கு கேட்கிறாங்களோ அவங்களுடைய துவா உடனே கபூலாக்கப்படும். இப்ப நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு தேவையா இருக்குது, நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா நம்ம குடும்பத்தார்களுக்கு கேட்க கேட்க அவங்களுக்கும் துவா கபூலாகும். காயிபு மறைவா என்று செய்த அவங்களுக்கும் துவா கபூலாகும். இங்க ஒரு மலக்குமார்கள் வழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் எனக்கு நீ இருக்கல வறுமையை விட்டு பாதுகாத்துறா, எனக்கு இந்த கடனை விட்டு பாதுகாத்துறா, எனக்கு இந்த நல்ல நசீபை நீ நல்ல நசீபை தாடா ரப்பேன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாட்ட கேட்கிறோமே, எல்லாம் கொடுப்போம். இதே நம்ம மற்றவங்களுக்கு கேட்கிறோம், யார் ரப்பே அசத் அவர்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் ஏற்படுத்தி தாடா யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்கிறப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த துவாவை ஏற்றுவது மட்டுமல்லாமல் எனக்கு ஒரு மலக்குகளை ஏற்படுத்தி விடுவான். வழக்க முஸ்லிக்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாவமும் செய்யாத, சதா அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய, அல்லாஹ்விற்கு எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாத ஒரு மலக்கு நமக்கு வழக்க முஸ்லிக்கன் நமக்கு துவா செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால மற்றவர்களுக்கு அதிகமாக துவா செய்யறோம். நம்ம செய்யறப்பயே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துவா செய்ய வேண்டும், உடனே கபூலாக்கப்படும். பெற்றோர்கள் எனக்கு ரொம்ப பயம், நம்ம அடிக்கடி எல்லா இடத்துலயும் பேசுறப்ப சொல்றது, பிள்ளைகளை திட்டாதீங்க, ஒருபோதுமே திட்டாதீங்க. பிள்ளைகளை நம்ம திட்டுவதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே அதை எப்பொழுது ஆமீனாக்குவான், பெற்றவங்களுடைய அந்த வார்த்தை எப்பொழுது கபூலாக்குவான்னு தெரியாது. நம்ம சாதாரணமா அந்த பிள்ளைகளை பார்த்து சைத்தானேன்னு திட்டிடுறோம், நம்மளுக்கு தகாத வார்த்தைகளை திட்டிடுறோம். அது அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டானா நம்ம பின்னாடி நாம தான் வருத்தப்படுவோம். ஆகவே அந்த எல்லா விதமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹமத்துகளையும் தருவானாக. எதை கேட்டோமோ நம்முடைய